ஹாய் ஆல்மஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே எல்லாரும் வெளியே போங்க. அப்போது அந்த ரூமில் இருக்க எல்லாரும் ஜிம்மனை தான் பார்க்குறாங்க. அப்போது ஜிம்மன் செம்ம கோவமா இங்கேருந்து போங்கன்னு சொன்னேன், காதில் விழலையா? அப்போ எல்லாரும் பயந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நீங்களும் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். "அ, என்ன பண்ணுறீங்க? அக்கா கையை விடுங்க." ஜிம்மன் எதுவுமே கேட்காம டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் செம்ம ஷாக்கா, என்ன பண்ணுறீங்க? டோரை ஏன் லாக் பண்ணுறீங்க? யாராவது பார்த்து தப்பு எடுத்துக்க போகிறாங்க, என்னை விடுங்க. அப்போ ஜிம்மன் அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்து, இன்னொரு டைம் என்னை நீ வேறு எவனோ ஒருத்த மாதிரி ட்ரீட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், கொன்றுவேன் சொல்லிட்டேன். என்ன பண்ணுற நீ? டோர் லாக் பண்ணா என்ன நினைப்பாங்க? தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை ஃபோர்ஸாக இழுத்து தள்ளுறான். நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இடிச்சுக்கிட்டு பெயினில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் எதுவுமே கண்டுக்காம, இங்கே பார்ட்டி, உனக்கு எத்தனையோ டைம் சொல்லிட்டேன், நீ உன் அப்பா அம்மா கிட்ட பேச போறியா இல்லையா? நீ பேசலனாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறேன், என்னை பேசவாச்சு விடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள், ஜிம்மன் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, ஏன் புரிஞ்சிக்கவே மாட்ற? என்னடி புரிஞ்சுக்கணும்? எனக்கு புரியலை. புரிஞ்சிக்க வேண்டியது நீ, நான் இல்லை. ஜிம்மன் வேணாண்டா, இதோட விட்டுரு ப்ளீஸ். உன்கிட்ட பெக் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸ் வேணாம். வேணும்னா நான் உன் காலில் கூட விழுறேன்டா, விட்டுரு ப்ளீஸ். எப்படி விட சொல்கிற? எப்படி விட சொல்கிற? ஒருத்தையை லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தையோட வாழ சொல்கிறியா? அதுவும் லவ் பண்ண பொண்ணு கண்ணு முன்னாடியே வாழ சொல்கிறியாடி? சொல்லு, எப்படிடி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி முக்கியம்தான், இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ஆனால் யாரும் உன்ன மாதிரிலாம் இல்லைடி. அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு உன் சந்தோஷத்தை இழக்க கூட தயாராக இருக்க. ஏன்டி இப்படி இருக்க? என்னை வேறு என்ன பண்ண சொல்கிற ஜிம்மன்? என் ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்குன்னு எனக்கு தான் தெரியும். என் அக்காவுக்கு இவ்வளோ வயசாகியும் கல்யாணம் ஆகலைன்னு எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுனாங்க தெரியுமா? அவள் பாவண்டா, என்ன தான் தப்பு பண்ணா? எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் நல்லா இருக்கணும்னு இப்போ வர அவள் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கா. நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் அவள் ஏற்றுக்கிறா. ஆனால் அது மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும்ல. அவளுக்காக நான் என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லும்போதே ஜிம்மன் உங்களை ஸ்டாப் பண்ணி, எப்படி பெட்டை கூட ஷேர் பண்ண தயங்க மாட்டேன் அப்படி தானடி? ஜிம்மன் அப்படி சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனை தான் பார்க்குறீங்க, அவன் அவ்வளோ கோவத்தில் இருக்கான். ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற? ஆமாடி, நீ சொல்கிறதுக்கு அதுதானே அர்த்தம். அதான் மேடம், உன் அக்காக்காக உன் லவ்வையே உன் அக்காவுக்கு விட்டு கொடுத்துறீங்களே, அப்புறம் வேறு எப்படி சொல்ல முடியும்? ஜிம்மன் புரியாமல் பேசாத. அவள் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று ஆசைப்பட்டு கேட்டது நீ. எப்படிடா என்னால் அவளுக்கு அதை செய்யாமல் இருக்க முடியும்? அவள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கா. அட்லீஸ்ட் அவளுக்காக நான் இதையாச்சும் பண்ணுறேனே. வேணாம் வையன், இருக்க கோவத்தில் என்ன பண்ணுவேனே தெரியாது. உன் அக்காவுக்கு ஏதாவது பண்ணணும்னா நீ வேற ஏதாச்சும் பண்ணுடி, நான் தான் கிடைச்சனா? இங்கே பாரு, நான் ஒன்றும் மற்ற பசங்க மாதிரி இல்லை. லவ் பண்ணிவிட்டு அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன்னு டைலாக்லாம் விட்டுட்டு இன்னொருத்திக்காக விட்டு போகிறவன் நான் இல்லடி. ஏன்டா புரியாமல் பேசுகிற? நீ சொல்கிற மாதிரி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ண நம்ம 2 பேரும் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நம்ம ஃபேமிலி, என் அக்கா, அத்தனை பேரோட சந்தோஷத்தை பறிச்சுட்டு நம்ம நல்லா இருக்க முடியுமா? சொல்லுடா. எங்கே பாரு, அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உன் ஃபேமிலிக்கிட்ட பேசு, இல்லைன்னா நான் பேசுகிறேன்னு. ஆனால் நீ தான் என்னை எதுவுமே பண்ண விடாமல் என்னை பிளாக்மெயில் பண்ணி உன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்க. இப்போயும் என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ பேசலைன்னா நான் பேச வேண்டியதாக வரும், அவ்வளோதான். ஜிம்மன் புரிஞ்சுக்கோ. ஏய், அவ்வளோதான் சொல்லிட்டேன். கத்தாத ஜிம்மன் ப்ளீஸ். இங்கே பாரு, இங்கே நீ பேசுகிறது கேட்க நான் இங்கே வரல. இங்கே நான் பேசுகிறத நீ கேட்கணும், புரியுதா? இப்பயும் சொல்கிறேன், உன் வீட்டில் நீ பேசலைன்னா நான் பேசுவேன் சொல்லிட்டேன். இல்லைன்னா பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், தாலி கட்டுற கடைசி நிமிஷத்தில் தாலியை தூக்கி போட்டு நீ வேணும்னு சொல்லுவேன், பார்த்துக்கோ.
நீங்கள் ஷாக்கோட ஜிம்முனை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? செய்ய மாட்டேன்னு நினைக்காத. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற? சொன்னால் புரிஞ்சுக்கோயேன். நான் தான் நீ வேண்டான்னு சொல்கிறேன்ல, விட்டு தான் போயிடேன். எதுக்கு இப்படி எனக்கு கஷ்டப்படுத்தி என்னை கொல்ற? உயிரோடு இருந்தால் தானே என்னை காரணம் காட்டி நீ மேரேஜை ஸ்டாப் பண்ணுவேன். நான் இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல. என்ன செத்துருவேன் அகைன் மிரட்டுறியா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொடி, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கும் சேர்த்து கொடு. 2 பேரும் சேர்ந்து சாகலாம். ஜிமன், ஏன்டா புரிஞ்சுக்காம சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு நீ வேணாம், புரிஞ்சுக்கோயேன். என் அக்கா ரொம்ப நல்லவ. அவள் உன்னை நல்லா பார்த்துப்பா. அவளுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாடா. அவளை கைவிட்டுறாதடா ப்ளீஸ். ஒயன், மற்றவங்கள பற்றி யோசிக்கிறல, என்னை பற்றி கொஞ்சம் யோசிடி. நான் என்னடி பண்ணேன் உன்னை லவ் பண்ணதை தவிர? சொல்லு, எனக்கு இது எவ்வளோ ஹர்ட் ஆகுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நீ உன் அக்காக்காக என்னை விட்டு கொடுக்குற, சரி. நான் யாருக்காகடி விட்டு கொடுக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்குது? ஜிமன், எனக்காக எனக்காக நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும். எனக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும் ஜிமன். என்னை நீ லவ் பண்ணது உண்மைனா இதை நீ பண்ணி தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னால் என்னடி பண்ணுவேன்? நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஜிமன். நான் செத்துருவேன் ஜிமன். இப்போ என்னடி? உனக்கு நான் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? சொல்லு. ஆமாம், சரி, நான் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுடி. இந்த நிமிஷத்துல இருந்து உன் மனசில் நான் இல்லைனோ, என்னை நீ உன் அக்காவோட ஹஸ்பண்டாக தான் பார்க்குறேனோ, என்னை உன் அக்காவோட பார்த்தா உனக்கு ஹர்ட் ஆகாதுன்னோ, உன் மனசில் நான் இல்லவே இல்லைனோ, நீ என்னை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேனோ எனக்கு சத்தியம் பண்ணுடி. நீங்கள் ஷாக்கடாக ஜிம்முன்னு பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? பண்ணு, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நீங்கள் டியர்ஸோட ஜிம்மன் ஹேண்டை பிடிச்சி அப்படி அழுறீங்க. நீங்கள் அழுறத பார்க்கும்போது ஜிம்மனுக்கு ரொம்ப அழுகையாக வருது. நீங்கள் சத்தியம் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிருப்பான், ஆனால் நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான், ஜிம்மன் ஃபுல்லாக உடஞ்சிட்டான். அவன் அவ்வளோ ஹர்ட்டிங்கோட உங்களை தான் பார்க்குறான். பண்ணிட்டேன் ஜிம்மன், நீ கேட்ட மாதிரி நான் சத்தியம் பண்ணிட்டேன், போதுமா? ஜிம்மன், அவன் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஓகேடி, ஓகே, இப்போ நானும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோடி. நீ நாளைக்கு என் முன்னாடி தான் இருக்கணும். கல்யாணம் முடிகிற வர நீ இப்படி அப்படி கூட போகக்கூடாது. உன் ஃபேஸில் ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கணும். உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்தால் கூட இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி அழுறீங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் மேலே உயிரையே வச்சிருந்தவனை மனசை காயப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். பாவம், எனக்காக அவன் இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிப்பான்னு தெரியல. கடவுளே, ப்ளீஸ் அவனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஜிம்மன் கூட இருந்த டேஸஸ்லாம் ஞாபகத்துக்கு வந்து போகுது. நிறைய மெமரிஸ். நீங்கள் அவ்வளோ ட்ரீம் வச்சுருந்துருப்பீங்க, அது எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. ட்ரீம் எல்லாமே ட்ரீமாகவே போயிடுச்சுன்னு நினைக்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படி அழுறீங்க. உங்கள் ஃபேஸை அந்த மிரரில் பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸை பார்க்க உங்களுக்கே பிடிக்கல. உங்கள் மேலே உயிரையே வச்சுருந்தவனை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கே இருக்க கண்ணாடியில் அப்படியே பஞ்ச் பண்ணுறீங்க. அந்த கண்ணாடி சுக்கு நூறாக உடஞ்சி உங்கள் கையிலெல்லாம் குத்திக்குச்சு. பட் உங்களுக்கு அந்த பெயினே தெரியல. ஜிம்மனை ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சது தான் உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. ஜிம்மன் அவன் கண்ணில் அந்த பெயினை நீங்கள் பார்த்தது உங்களால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அவன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான்னு கூட உங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் உங்களால் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கீங்க. நீங்கள் அப்படி கத்தி அலறீங்க. அப்போது நீங்கள் இருக்க ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் யாரோ வரதை நோட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போக பார்க்குறீங்க. அப்போது ஒயன் நில்லு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அக்கா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. பையன், என்ன உன் கையில்? நில்லு. போயிட்டு வந்துடுறேங்க்கா, நில்லுன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. என்னாச்சுடி உன் கைக்கு? என்ன இது இவ்வளோ பிளட்டு? கண்ணாடி உடஞ்சிருக்கு, என்னடி பண்ண?
அக்கா, நீ நெனைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. அ கால் ஸ்லிப் ஆகி பேலன்ஸ் இல்லாம கண்ணாடில போய் இடிச்சுக்கிட்டேன். பார்த்து இருக்க மாட்டியா ஒயன்? சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்ல, இல்லக்கா. இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன். ஒயன் என்ன பேசுற? உன் கையில குத்திக்கிட்டு இருக்குது கண்ணாடி. அது உள்ள போனா என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஒயன். இதுலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. நீ வா. அக்கா, என்ன பேசுற? நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இப்போ வெளிய போனா வேண்டாம். நீ இங்கேயே இரு. நான் போய்க்கிறேன். இல்ல, இல்ல. நீ இங்கேயே இரு. நான் நான் மாமா கிட்ட சொல்றேன். அவரு கூட்டிட்டு போவாரு. நீங்க இல்லக்கா. இல்ல, இல்ல. நான் பார்த்துக்கிறேன். பக்கத்துல தானே இருக்கு. நான் போய்க்கிறேன்க்கா. இங்க பாரு வயன், இந்த டைம்ல உன்ன தனியாலாம் அனுப்ப முடியாது. நான் மாமா வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்குறாங்க. அக்கா, புரிஞ்சுக்கோ. நாளைக்கு மார்னிங் மேரேஜ். இந்த டைம்ல நான் மாமா கூட வெளிய போனா பார்க்குறவங்க தப்பா பேசுவாங்க. பக்கத்துல தானே இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. வயன், இங்க பாரு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. எதுவா இருந்தாலும் கால் பண்ணி சொல்லு. எந்த பிரச்சனை இருந்தாலும் கால் பண்ணு. ஏதாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுடி. அக்கா, அக்கா. சரி. இப்ப எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லாத. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரியா? சரிடி. அக்கா, திரும்பவும் சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லாத. சரி, நான் சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்களோட பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் குடுத்துர்றேன். நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். உங்களுக்கு அக்கா, ஒரு தம்பி இருக்கான். நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. உங்க அக்கா ஒரு காலேஜில ப்ரொஃபஸரா இருக்காங்க. இப்போ ஜிமன் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஜிமன் ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க ஒரு ரிச் ஃபேமிலி தான். நீங்க காலேஜ் படிக்கும்போது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் எடுத்திருப்பீங்க. ஸோ உங்க காலேஜ் ப்ரோக்ராம்ல தான் ஜிம்மன மீட் பண்ணியிருப்பீங்க. அவன் பிஸ்னஸ் மேன்ன்றதுனால பிஸ்னஸ் ரிலேட்டடா இருக்க பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வர சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம ஜிம்மன் அதே காலேஜில படிச்சுட்டு தான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கான். ஸோ அதனால அவன இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்ப தான் ஜிம்மன மீட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி ஜிம்மனுக்கு வந்து நீங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அதனால தான் நீங்க இந்த குரூப்பே எடுத்திருப்பீங்க. அப்போ நீங்க பிஸ்னஸ் பத்தி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்க அவ்ளோ அழகா பேசினது, நீங்க எப்படியெல்லாம் ஃப்யூச்சர்ல பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வரைக்கும் நீங்க எல்லாமே அந்த ப்ரோக்ராம்ல உங்கள இன்ட்ரோ குடுக்கும்போது நீங்க அது எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஜிம்மனுக்கு அதெல்லாம் கேட்க கேட்க சர்ப்ரைஸா இருந்திருக்கும். அவனும் இதே மைண்ட் செட்டோட தான் இருந்து இப்போ இவ்ளோ பெரிய பிஸ்னஸ் மேனா வந்திருக்கான். அதனால நீங்களும் ஜிம்மனும் அப்பப்போ மீட் பண்ற சிச்சுவேஷன் வரும். அப்பதான் அப்படியே உங்களுக்குள்ள லவ்வும் ஆகியிருக்கும். நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. அதாவது நீங்களும் ஜிம்மனும் மொத்தம் 5 இயர்ஸா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஜிம்மனுக்கு தான் கால் பண்றீங்க. ஜிம்மனும் கால பிக் பண்ணிட்டு, "ஆ சொல்லு அயன், என்ன விஷயம்?" "பேபி, ஆர் யூ ஃப்ரீ நவ்?" நீங்க அப்படி சொன்னதும் ஜிம்மன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ஒரு 2 மினிட்ஸ் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன மியூட்ல போட்டு, அவன் ஃப்ரெண்ட்ல இருக்க எல்லாரையும் பார்த்து 15 மினிட்ஸ் பிரேக். 15 மினிட்ஸ் முடிஞ்சதும் எல்லாரும் எங்க இருக்கணும். 1 செகண்ட் லேட் ஆனா கூட ஓவர் டைம் பார்க்க வேண்டியதா இருக்கும். காட் இட்? அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ ஜிம்மன், சொல்லு அயன், என்னாச்சு? பேபி, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். குட் நியூஸா? என்னதுடி? அது வந்து என்ன? உங்க அம்மாகிட்ட நம்ம லவ் மேட்டர் பத்தி சொல்லிட்டியா? அது இல்ல ஜிம்மனா. எப்ப பாரு உனக்கு அதேவா? எனக்கு அது தானடி முக்கியம். அது இல்ல. அப்புறம்? என் அக்காக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? ம். ஆமா. இவ்ளோ நாள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ, அந்த நாள் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? சீரியஸாவா சொல்ற? ஆமா. ஆக்சுவலி இன்னைக்கு அக்காவ பொண்ணு பார்க்க வராங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டீஸ்க்காக தான் வராங்க. ஆனா 2 ஃபேமிலிக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. என் அக்காவ கல்யாணம் பண்ணிக்க போறவரு, என் அக்காவ எங்கேயோ வெளிய பார்த்தாராம். பார்த்து ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதனால அவங்க அம்மாகிட்ட சொல்லி, அவங்க அம்மா என்னோட அம்மாகிட்ட பேசியிருக்காங்க. அக்காகிட்டயும் ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. அக்காவுக்கும் பார்த்ததும் பிடிச்சு போச்சு. அதனால மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டா. ஒயன், இது நிஜமாவே குட் நியூஸ் தான்டி. இருக்காதா? நான் எவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் மட்டும் இல்ல. என்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் அக்காவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இவ்ளோ நாள் நான் காட் கிட்ட ப்ரே பண்ணதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்கு ஜிம்மனா.
ம்ஹ்ம். அதான் மேடம் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. என் அக்கா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பா. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து, அவ இனி ஹாப்பியா இருக்க போறான்னு நெனைக்கும்போது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என் அக்காவ கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஒரு பிசினஸ் மேன் தான். என்னடி சொல்ற? ஆமா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு தெரியுமா? என்ன ஐடியா? என் அக்காவோட ஹஸ்பண்டும் பிசினஸ் மேன், நீயும் பிசினஸ் மேன். 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒரே கம்பெனி ரன் பண்ணக்கூடாது? ம். இன்னும் க்ளோஸ் ஆவீங்க இல்லையா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இது என் அக்காகிட்ட சொல்ல போறேன். ஏய்! பிளானே பண்ணிட்டியாடி? ஆமா. கண்டிப்பா. நமக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், நீயும் அக்காவோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுவீங்க. நானும், அக்காவும் அத பார்த்து ரொம்ப ஹாப்பியாக போறோம். சரிதான். எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஜமுனா? என் அக்காவுக்கு யாரெல்லாம் மேரேஜே ஆகாதுன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் என் அக்காவ அன்லக்கி பெர்சன் சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நான் சொடக்கு போட்டு சொல்வேன். எப்படி? சொடக்கு போட்டு சொல்வேன். நீங்க சொன்ன மாதிரிலாம் எதுவுமே இல்லடா. பார்த்தீங்களா, என் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போது. அதுவும் ரிச் ஃபேமிலி. என் அக்காவ நல்லா பார்த்துக்க போறாங்க. என் அக்கா மேல உயிரையே வச்சிருக்காங்க எல்லாரும். அப்படின்னு அவங்க கிட்ட சொடக்கு போட்டு சொல்வேன் ஜமுனா. எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என் அக்கா சின்ன வயசுலேருந்து எங்களுக்காக அவ்ளோ பண்ணியிருக்கா. இது இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஜிமுனா. அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஜிமன், ஆமா வயன். இது நிஜமாவே நல்ல விஷயம் தான். இவ்ளோ நாள் உன் அக்கா பட்ட கஷ்டத்தெல்லாம் நீ என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க. இது உன் அக்கா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, கண்டிப்பா இந்த ஒரு லைஃப் வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனா உன் அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, உன்னையும், உன் தம்பியும், உன் அம்மாவையும் நல்லாவே பார்த்துக்கிறாங்கல்ல. ஆமா ஜிமுனா. அதனால தான் நாங்க இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஜிமுனா, நான் இத சொல்ல தான் கால் பண்ணேன். அவங்க ஈவினிங் போல வருவாங்க போல. ஸோ வீட்ல நெறைய வேல இருக்கு. நான் அக்காவ ரெடி பண்ணணும். நானும் ரெடி ஆகணும் இல்லையா? கால் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஓ! அப்டிங்களா மேடம்? சரி ஓகே தான் அப்டின்னு சொல்றான். நீங்க சரி ஓகே. அப்புறம் நான் உனக்கு நைட் கால் பண்றேன் சரியா? லவ் யூ பாய் அப்டின்னு சொல்றீங்க. ஜிமுனும் சரி அப்டின்றான். என்னடா லவ் யூ டூ சொல்லவே மாட்டியா? ம். சரி, சரி. லவ் யூ டூ. சி போ! நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டீங்க. எங்க ஜிம்முனும் கால் வச்சுட்டு அவன் சிரிச்சுட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கேப்ஸ். உங்க அக்காவ ரெடி பண்ணி விட்டுக்கிட்டே, "அக்கா, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். நீ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே?" "என்னடி இப்படி சடனா கேட்குற? நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? எதுவா இருந்தாலும் கேளு." "இல்லக்கா, ஆக்சுவலி இவ்வளோ நாள் மேரேஜ் பத்தி பேசினாவே, மேரேஜ் பத்தியே பேசாதீங்க. எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல." அப்படின்னு சொல்வேன். அப்படி இல்லனாலும், ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல. இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ எப்படிக்கா அவர பார்த்ததும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா? அவரு பிசினஸ் மேன்ன்றதுனாலயா? இல்ல அவர் பார்க்க அழகா இருக்காருன்றதுனாலயா? ஒயன் 3 ரீசன் இருக்கு. 3 ரீசனா? ம். அப்படி என்ன ரீசன்க்கா? ஒரு ரீசன் எனக்கு கல்யாணம் ஆனா தானே உனக்கு கல்யாணம் ஆகும். அதனால. அக்கா? ம். இன்னொரு ரீசன் எனக்கு கல்யாணம் ஆனா தானே வயன் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. அம்மா ரொம்ப பாவம். எனக்கு கல்யாணம் ஆகலன்றது நெனச்சு, நெனச்சு, நெனச்சே அவங்களுக்கு பாதி நோய் உடம்புக்குள்ள வந்துருது. அவங்க பாவம்டி. இன்னும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் இத ஒத்துக்கிட்டேன். 3வது ரீசன் அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? இல்ல. அப்புறம்? அப்புறம் எப்படி அவர் கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியும்? அவரோட அம்மா பேசுனாருங்க. ஓ! ஓகே. என்ன சொன்னாங்க? என்ன சொல்வாங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேரக்டர் அவர்கிட்ட இருக்கு. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓஹோ! சரிக்கா, அட்லீஸ்ட் எனக்கு ஃபோட்டோவாச்சும் காமியேன். நான் எவ்வளோ நேரம் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் நீ காமிக்கவே மாட்டேங்கிற? நான் ஏதாச்சும் சொல்லிடுவேனா? அப்படி இல்ல. உன் மாமா அழகா தான் இருக்காரு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நான் சொல்லாம இருக்கேன். ஓ! சரி ஓகே. அப்ப வரும்போதே நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. உங்க அக்காவெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டீங்க. இப்ப நீங்க தான் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. அப்போ காரோட ஹாரன் சவுண்ட் கேட்குது. நீங்க எக்ஸைட்டடா, "அக்கா! மாமா வந்துட்டாரு" அப்படின்றீங்க. உங்க அக்காவுக்குலாம் சொல்லவே முடியல. கேட்குதுடி.
நான் போய் பார்க்கட்டுமா? இல்ல, இல்ல ஒயன் நீ இங்கே இரு. அக்கா அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறமும் நான் பார்க்காம இருந்தா எப்படி? அக்கா நான் போய் பார்க்குறேன்க்கா. இல்ல, இல்ல. அம்மா வந்து நம்மள கூப்பிடுவாங்கல்ல, அப்போ போலாண்டி. எனக்கு தனியா வர ஒரு மாதிரி இருக்கும். அக்கா நான் அவர பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். இல்ல, இல்ல. நான் பார்க்கும்போது நீயும் பாருடி. போக்கா இதெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்டா உட்காந்துட்டீங்க. அப்போ உங்க அக்கா லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "ப்ளீஸ் டி எனக்காக." "சரி போ" அப்படின்னு சொல்லி சைலண்ட் ஆயிட்டீங்க. டைம் ஸ்கீப்ஸ் இப்போ "ஒயன்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க மம்மி" அப்படின்றீங்க. "அக்காவ கூட்டிட்டு வா" அப்படின்னு சொன்னதும், வரேன், வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டிட்டு வரீங்க. நீங்க உங்க ஃபேஸ்ல அப்படி ஒரு ஸ்மைல். உங்க அக்காக்கு சொல்லவே வேண்டாம். அவங்க கீழயே குனிஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்து பார்த்ததும், நீங்க அப்படியே ஷாக் ஆயி நின்னுட்டீங்க. நீங்க உங்க அக்காவ கூட்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்க அக்காவ அங்க விட்டுட்டதுக்கப்புறம், உங்க அம்மா, "வயன் அங்க நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன் பார். எடுத்துட்டு வந்து அக்கா கிட்ட குடு." ஓகேம்மா." அப்படின்னு சொல்றீங்க. ஜுமன் உங்களோட வாய்ஸ் அண்ட் உங்களோட நேம கேட்டதும் ஷாக்டா நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அவ்வளோதான். அவங்க கண்ணு ஃபுல்லா கலங்கி போயிருக்கு. ஜிம்மனுக்கு இப்ப தான் புரியுது அவன் எங்க வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான்றதையே. அவன் அப்படியே ஷாக்டா பார்த்துட்ருக்கான். நீங்க கிச்சனுக்கு போயிட்டு காஃபி கொண்டு வந்து உங்க அக்கா கிட்ட தான் குடுக்குறீங்க. ஜிம்மன் உங்களே தான் பார்க்குறான். உங்களால சத்தியமா இத ஏத்துக்கவே முடியல. நீங்க டியரி ஐஸோட ஜிம்மன பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட அக்கா எல்லாருக்குமே காஃபி குடுக்குறாங்க. ஜிம்மன் கிட்ட அந்த காஃபிய தான் குடுக்குறாங்க. ஜிம்மன் அந்த காஃபி எடுக்காம உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்போ உங்களோட அக்கா, எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொன்னதும், ஜிம்மன் அப்பதான் உங்களோட அக்காவையே பார்க்குறான். அவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டான். இப்போ காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஜிம்மன் அந்த காஃபிய வச்சுட்டு ஏதோ பேசுறதுக்காக எழுந்துக்கிறான். நீங்க அதுக்குள்ளே, சரி, சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? மேரேஜுக்கான டேட்ட ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமா?" அப்படின்னு உள்ளுக்குள்ள அவ்ளோ பெயின வச்சுக்கிட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. ஜிம்மன் உங்கள ஷாக்டா பார்க்குறான். அப்போ ஜிம்மன் கூட வந்தவங்க எல்லாருமே, "ஆ வயன் சொல்றது கரெக்ட் தான். நம்போ மேரேஜுக்கான டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மன் அகைன் பேச ஸ்டார்ட் பண்றான். அப்போ நீங்க உங்களோட ஃபோன் எடுத்து ஜிம்மனுக்கு தான் டெக்ஸ்ட் பண்றீங்க. ஜிம்மன் உங்கள பார்க்குறான். நீங்க ஃபோன பாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவன் ஃபோன பார்க்குறான். அப்போ நீங்க, "ஜிம்மன் இப்ப எதுவும் பேசாத. இப்படியே சைலன்ட்டா விடு. நம்ப பொறுமையா பேசிக்கலாம். சரியா? நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, அங்க வா. நம்ம பேசிக்கலாம். இப்ப எதுவும் பேசாத ஜிம்மன் ப்ளீஸ் எனக்காக" அப்படின்னு சொல்றீங்க. ஜிம்மன் எப்படி வயன் பேசாம இருக்க முடியும்? இங்க இங்க என்னென்னமோ நடக்குது. ஜிம்மன் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இரு. நீங்க இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வா. அங்க பேசிக்கலாம் ப்ளீஸ்டா எனக்காக அப்படின்றீங்க. ஜிம்முனும் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிட்டான். அவனுக்கு அவ்ளோ கோவம். ஏன்னா நீங்களே மேரேஜ்க்கான டேட்ட ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டீங்கன்றது கோவம். அவன் அப்படியே கோவமாவே உட்காந்துட்டு இருக்கான். மேரேஜ்க்கான டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நீங்களும் ஜிம்முனும் எப்பவும் மீட் பண்ற பிளேஸ்ல தான் இருக்கீங்க. நீங்க அங்க பீச்ச பார்த்த மாரி நின்னுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஒயன்? ஆ பேச வந்த என்ன அங்க பேச விடல. சரி, இங்க பேசலாம் வா" அப்படின்னு கூப்பிட்ட. ஆனா எதுவும் பேசாம நீ பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்டு இருந்த என்ன அர்த்தம்? ஜிமன், லெட்ஸ் பிரேக் அப். என்ன? ஒயன், ஆர் யூ கிட்டிங்? என்ன பேசிட்டு இருக்கா? ஆமா ஜிமன், லெட்ஸ் பிரேக் அப். இது செட் ஆகாது. இதுக்கு மேலேயும் நம்ப லவ் பண்ணா அது தப்பாயிடும். ஏய்! லூசு மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அரைஞ்சிருவேன் ஒயன். ஜிமன், நீ என்ன என்ன பண்ணாலும் சரி, நம்ம பிரேக்கப் பண்ணுறது தான் கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. பைத்தியம் மாதிரி வளராத வயன். நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இன்னும் டென்ஷன் ஏத்தாத. ஜிமன், கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசி. உனக்கும் என் அக்காக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம லவ் பண்ணுறோன்னு சொன்னா, கண்டிப்பா 2 ஃபேமிலிக்குமே கஷ்டம் தான். அதனால தான் சொல்றேன் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு. அதுக்காக தானடி சொன்னேன். நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசுறேன்னு. நீ தானே பேச விடல. பிகாஸ் என் அக்கா கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனச்சேன். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் உன்கிட்ட பேசிக்கலான்னு நான் நெனச்சேன். ஓ! மேடம் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தீங்க. கரெக்ட்டா? ஆமா. இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டாம். விட்டுறலாம் ஜிமன். ஏன் சும்மா விட்டுறலான்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், சத்தியமா அடிச்சிருவேன்டி. என்ன நெனச்சிட்டு இருக்க நீ? இல்ல எனக்கு புரியல. உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா?
இங்கே நீ மட்டும் லவ் பண்ணல, நானும் தான் லவ் பண்ணுறேன். எது முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். அப்படியா ஜிமன்? அப்போ யாரை கேட்டு என் அக்கா பொண்ணு பார்க்க வந்த? சொல்லு. என் அக்காவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு வேறு சொல்லியிருக்கேன். அப்போ இதுக்கு பேர் என்ன? சொல்லு ஜிமனா. இங்கே பாரு அயன், நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உன் அக்கா பார்க்க கூட இல்லை. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. என் அம்மா என்கிட்ட சொன்னது, நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் தான் கூப்பிட்டாங்க. நான் அப்போ கூட நான் வரலம்மா, எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வரலன்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க தான் கேட்காம என்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒயன், அது உன் வீடுன்றதே. அதுக்கப்புறம் தான் நீ சொன்னதில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, நான் உன் அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்றது. ஓ அப்படியா ஜிமன்? சரி ஓகே, இப்போ ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. இப்போது உனக்கும் என் அக்காவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என் அக்காவுக்கும் உன்னை பிடிச்சிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம விலகி போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஜிமுனா. புரிஞ்சுக்கோ. நீ இதை பற்றி இதுக்கப்புறம் பேசாத, என்னை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜிமன், ஒயன் இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. என்னடி என்ன ஓவராக பேசிக்கிட்டே போகிற? நான் தான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்ன இப்போ இப்படி என்னவோ ஏமலாத தப்புன்ற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்க? ஜிமன், நான் உன்னையும் தப்பு சொல்லலை, என்னையும் தப்பு சொல்லலை. அந்த ஃபேட் என்னவோ அதுதானே ஜிமனா நடக்கும். நான் யாரையுமே தப்பு சொல்லலை. நீ என் அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. நான் இப்போ சொல்கிற நல்லா கேட்டுக்கோ ஜிமுனா. எனக்கு எனக்கு நீ வேண்டாம் ஜிமன், வேண்டாம். பிரிஞ்சிடலாம், மொத்தமாக பிரிஞ்சிடலாம். இனி இனி என் லைஃப்பில் நீ இல்லை, சரியா? என் மேலே இருக்க கோவத்தை என் அக்கா மேலே காமிக்காத ஜிமுனா. என் அக்கா ரொம்ப நல்லவ, உன்னை நல்லா பார்த்துப்பா. எந்த பிரச்சனையும் பண்ணாத இந்த மேரேஜில் ப்ளீஸ். கடைசியாக உங்ககிட்ட நான் இதை மட்டும் கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் ஜிமுனா. அப்படின்றீங்க? அப்போ ஜிமன் என்னடி நினச்சிட்ருக்கா? என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கா? உன் இஷ்டத்துக்கு வருவேன், பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்வேன், என் அக்கா உன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறேன். இங்கே பாரு, உன்ன மாதிரி என்னால் நல்லா இருக்க முடியாது, புரிஞ்சுதா? என்னால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே முடியாது. நான் கண்டிப்பாக என் வீட்டில் பேச தான் போகிறேன், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த தான் போகிறேன். ஜிமன், நீ மட்டும் ஏதாச்சும் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? மிஞ்சி போனால் பிளாக்மெயில் பண்ணுவதானே? பண்ணிக்கோ, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே தீருவேன். ஜிமன், இதுதான் உனக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். என் அக்கா ரொம்ப பாவம், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவள் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்டிருக்கா, அதை நான் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த மேரேஜில் எந்த பிரச்சனையும் பண்ணாது ஜிமுனா, ப்ளீஸ். அதையும் மீறி நீ ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொன்னினா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னடி, என்னை நீ பிளாக்மெயில் பண்ணி பார்க்குறியா? நீ செத்துருவேன்னு சொன்னால் நான் ஏதோ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? ஜிமுனா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் சொன்னதை செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. உன்னால் இந்த கல்யாணம் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் இருந்தால் தானே ஜிமுனா நீ என்ன காரணம் காட்டி என் அக்காவை அவாய்ட் பண்ணுவேன். நான் இல்லைன்னா நீ அக்காவை கல்யாணம் பண்ணிப்பல்ல. ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாத, இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும். நான் உயிரோடு இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது ஜிமுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிம்மனுக்கு அவ்வளோ கோவம், ப்ளஸ் டியரி ஐஸோட போகிற உங்களே பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ நேரம் ஜிம்மன்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக பேசியிருப்பீங்க. ஆனால் அவன்கிட்ட இருந்து நீங்கள் வந்த அடுத்த செகண்ட் ஃபுல்லாக ப்ரோக் ஆகிட்டீங்க. நீங்கள் வாய்ஸ் வெளியவே வராமல் அப்படி அலறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, உங்களால் எவ்வளோ அழ முடியுமோ அவ்வளோ அலறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் ஷவர் ஆன் பண்ணி விட்டு அது கீழே நின்று அப்படி
அப்படி அலறீங்க. நீங்க அலற சவுண்ட் யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு உங்க வாய க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அலறீங்க. இங்க உங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளோ நேரம் அந்த ஷவர் கீழ இருந்திருப்பீங்கன்னே தெரியல. ஆஃப்டர் தட் நீங்க வெளிய வந்துட்டு, உங்க மனசு முழுக்க நீங்க இப்போ ஜிம்மன் கிட்ட பேசினது, உங்களோட அக்கா ஜிம்மன பத்தி பேசினதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் இல்ல. நம்ப நம்ம ஜிம்மன மறக்கறத தவிர வேற வழி இல்ல. எனக்காக, எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்ட என் அக்காக்காக, அட்லீஸ்ட் நான் இது கூட பண்ணலனா எப்படி? பரவால்ல. எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆனாலும் பரவால்ல. என் ஜிம்னா எனக்கு வேண்டாம். என் கூட இருக்கிறத விட ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப நிம்மதியா இருப்பான். எனக்கு புரியுது ஜிம்மன். நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு. ஏன்னா நீ என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ண. அவ்வளோ ஈஸியாக உன்னால் என்னை தூக்கி போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஐம் சாரி. பட் இதுதான் நல்ல முடிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஜிம்மனா. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி அப்படின்னு நீங்கள் அப்படி அலறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்களும் ஜிம்மனும் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து கிழிச்சு போடுறீங்க. வேணா இது அக்கா கண்ணில் பட்டால் கூட பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். வேண்டாம் வேண்டாம், இந்த ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்க வேண்டாம். ஐம் சாரி. ஐம் சாரி ஜிமுனா. ஐம் ரியலி சாரி. ஐம் சாரி அப்படின்னு நீங்கள் நீல் டவுன் பண்ணி அப்படி அலறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. டைம் ஸ்கிப்ஸ் இப்படி தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இந்த ஃபியூ டேஸ்மே ஜிமன் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருப்பான், நீங்கள் உங்கள் வீட்டில் பேசணும்னு. ஆனால் நீங்கள் அவனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்களும் பேசியிருக்க மாட்டீங்க. இப்படியே மேரேஜ்க்கான திங்ஸ் எடுக்கிறது, ஷாப்பிங் போடுறதுன்னு இப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. நீங்களும் ஜிம்மனும் ஒரே இடத்துக்கு ஒன்றாவே இருப்பீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ஜிம்மனை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆகும். அதை விட ஜிம்மனை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவன் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், போய் பேசுன்னு. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட அவன் சொல்கிறது காதிலே வாங்க மாட்டீங்க. இப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போது மேரேஜ்க்கான அந்த நாளும் வருது. அப்போ தான் ஜிம்மன் உங்ககிட்ட பேசணுன்னு அவனுக்கு அவ்வளோ கோவம். எல்லா கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அங்கே வந்திருப்பான். இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். இப்போது நான் கம் பேக் டு தி ஸ்டோரி. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஹாலுக்கு தான் வரீங்க. அப்போது உங்களோட அம்மா, ஒயன் ஒயன் என்னடி ஆச்சு? என்னடி கையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க? ஒயன் என்ன ஆச்சு? அக்கா என்னென்னமோ சொல்கிறா. இப்போ ஓகேவா உன் கை? அப்படின்றீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அம்மா அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீ இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற தூங்காமல்? ஏய், அது நான் கேட்கணும். என்னடி ஆச்சு உன் கைக்கு? கை அடிபட்டுருச்சுன்னு நிஷா சொன்னதும் எனக்கு எவ்வளோ பதறி போயிடுச்சு தெரியுமா? அவளை ஏன் தனியாக விட்டுன்னு நான் எப்படி கத்துனேன் தெரியுமா? அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம கோவம். நீங்கள் உங்கள் அக்காவை தான் டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்னால் வேறு என்ன பண்ண முடியும் வயன்? சொல்லு. நீ யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லியும் நான் சொன்னதுக்கு ரீசன் என்னால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. உனக்கு என்னமோ ஏதோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால தான் அம்மாவும் நீ வெளியே போகிறத பார்த்துட்டாங்க. என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால தான் நான் சொன்னேன். அக்கா போக்கா அப்படின்ட்டு. மா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. இது ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்குது. நான் அவங்கக்கிட்ட ஜஸ்ட் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணுங்க, எதுக்கு கட்டுலாம் போடுறீங்கன்னு நான் கேட்டேம்மா. ஆனால் அவங்க தாம்மா கேட்கல. ஒயன் டாக்டருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அது அவ்வளோ பெரிய காயமாக இருக்கிறதுனால தான் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அம்மா எனக்கு எதுவுமே இல்லைம்மா. பாருங்க, நான் உங்ககிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா இப்போது? ஒயன் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்பறம் எப்படி நல்லா பொறுமையாக இருக்க முடியும்? அம்மா ஐ நோ, எனக்கு புரியுது. பட் இங்கே பாருங்க, நான் நல்லா தானே இருக்கேன். இங்கே பாருமா, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இப்படியே நீ அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், ஃபோட்டோஸ்லலாம் அழகாகவே இருக்காதுமா. ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். எப்போவும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதுதான் வேணும். இப்போ எதுக்கு நீ அலற? எனக்கு தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல.
சரிடி ஒயன், நீ ஏதோ சொல்கிற, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்போ ஜிம்முன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்முனை பார்த்து பார்க்காத மாதிரி அங்கேருந்து போயிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், அக்கா நான் என்ன கல்யாண பொண்ணா? எதுக்கு என்ன இப்போ நீ இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒயன், என்ன பேச்சு பேசுகிற? நீ கல்யாண பொண்ணோட தங்கச்சி. நீயும் எனக்கு ஈக்குவலாக அழகாக இருக்க வேண்டாமா? ம், நெக்ஸ்ட்டு உனக்கு தான் கல்யாணம். பார்க்குறவங்கெல்லாம் ஒயனை பொண்ணு கேட்டு வரக்கூடாதா? அக்கா என்ன நீ, இப்போ தான் உனக்கு கல்யாணமே முடிய போகுது, இப்போ அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம் ஒயன், உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன்டி. என்னதுக்கா? அன்னைக்கு நீ லவ் பண்ணுற பையனை பற்றி சொன்னியே, மேரேஜுக்கு வந்திருக்காரா? அப்படி கேட்டதோ நீங்கள் அப்படி ஷாக்கடாக உங்கள் அக்காவே தான் பார்க்குறீங்க. சொல்லிடி. அக்கா என்ன சொல்கிற? ஆமாடி, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னப்போ நீ லவ் பண்ணுற பையனை பற்றி சொன்னியே. ஆமாக்கா சொன்னேன் தான். அதையும் இப்போ சடனாக கேட்குற? அது இல்லடி, மேரேஜுக்கு வர சொல்கிறேன்க்கா, நீ அவங்கள பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா நீ அம்மா கிட்ட பேசுக்கா, எனக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கான்னு சொன்னல, அதுக்காக கேட்குறேன்டி. வந்திருக்காரா? அக்கா ஃபஸ்ட்டு உன்னோட மேரேஜ் முடியட்டும், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏய், அட்லீஸ்ட் நான் அவரை பார்க்கவாது செய்கிறேன்டி. அக்கா இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. என்ன சொல்கிற? ம், எனக்கு அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன? அது எப்படிடி அதுக்குள்ளே பிரேக்கப் ஆகும்? தெரியல, அவருக்கு என்ன பிடிக்கலையாம், அதனால என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னடி சொல்கிற? ஒயன், எனக்கு புரியல. அப்படி ஒருத்தரையா நீ லவ் பண்ண? அவரை பற்றி அவ்வளோ நல்ல விதமாக சொன்னியேடி. சொன்னேன்தாங்க்கா, ஆனால் என்ன பண்ண முடியும்? சரி விடு, அதை பற்றிலாம் பேசாத. சரி, என்னை ரெடி பண்ணி முடிச்சிட்டியா நீ? எவ்வளோ நேரம்? ஆ ஆ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு சாரி தான் கட்டி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஒயன், சீரியஸ்லி நீ கண்ணே பற்றும் போல இருக்கு. உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து வைக்கல, அவரை சரியான அன்லக்கி பர்சன் போல், இந்த மாதிரி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவர் அன்லக்கி பர்சன் இல்லைக்கா, நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை. சரி ஓகே. சரிக்கா, என்னை விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறேன். ஐ ரியலி மிஸ் யூக்கா. அடியே, நானே அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னடி என்னை இப்போது இப்படி பேச வைக்கிற? இல்லைக்கா, நிஜமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஐ லவ் யூக்கா அப்படின்னு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒயன், நீ எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் இல்லடி, ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நான் பிரேக் ஆகி உடஞ்சி அழும்போதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா, தங்கச்சிக்கு தங்கச்சா, ஒரு அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா உன்னோட தோலை கொடுத்து, உனக்கு எதுவும் ஆகாதுக்கா, நான் இருக்கேன், உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்னு எனக்கு நீ எப்போது சப்போர்ட்டிவாக இருந்திருக்கடி. உன்னை மாதிரி ஒரு தங்கச்சி யாருக்குமே கிடைக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கள்ல, அன்லக்கி அன்லக்கின்னு. ஆனால் இல்லடி, நான் என்னோட தங்கச்சி விஷயத்தில் ரொம்பவே லக்கி. அம்மா தம்பி இந்த மாதிரி எல்லாரோட விஷயத்துலையும் நான் ரொம்பவே லக்கி தான். என்னை யாருமே அன்லக்கின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அக்கா, இப்போ எதுக்கு நீ எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பார், மேக்கப்லாம் போகுது, நீ அழாத. சரி சரி ஓகே ஓகே, நான் தான் ஒரு எமோஷ்னல் இடியட் மாதிரி பேசி உன்னையும் ஹர்ட் பண்ணிட்டேன். சாரிக்கா, ப்ளீஸ் அழாதக்கா. அழாதக்கா. சரி சரி நான் அழலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் அவ்வளோ ஹெவியாக இருக்குது, பட் ஜிம்முன்னு சொன்னான்னு ஒரே ரீசனுக்காக உங்கள் ஃபேஸில் வராத ஸ்மெல்லை வர வச்சுக்கிட்டு உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு ஸ்டேஜுக்கு போகிறீங்க. அதுவும் ஜிம்முன்னு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்ம ஸ்பீடாக துடிக்குது. பட் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் உங்கள் அக்காவுக்கு சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு கங்க்ராச்சுலேஷன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிம்மன் உங்களே பார்க்குறான்.
ஜிம்மனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு சேரில் தான் உட்கார்றீங்க. நீங்கள் ஜிம்மனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த ஐயரு தாலி எடுத்து ஜிம்மன் கிட்ட கொடுத்துட்டு, "கெட்டி மேளம், கெட்டி மேளம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மன் ஸ்டாப் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்க ஷாக்டா அந்த சேர்லேருந்து எழுந்து நின்று பார்க்குறீங்க. எல்லாருக்குமே ஒன்றும் புரியாமல் ஜிம்மனையே பார்க்குறாங்க. அப்போ ஜிம்மனோட அம்மா, "டேய் என்னடா இப்போ எதுக்கு நிறுத்த சொல்ற?" நீங்க 2 பேரும் லவ் பண்ணத பத்தி சொல்லிடுவானோன்னு ரொம்ப பதட்டமா, உங்களுக்கு கையெல்லாம் அப்படி நடுங்குது. ஜிம்னிய தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "ம்மா ஆக்சுவலி நிஷாக்கு வயன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு சிஸ்டர்ஸ் மாரியே இல்லம்மா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க. இது நிஷாவோட ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இல்லையா? அதனால அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ல இன்னும் இன்னும் ஒரு ஹாப்பினஸ், இன்னும் ஸ்பெஷலா ஆக்கணுன்றதுக்காக வயன் கையால இந்த தாலிய குடுத்து, என்கிட்ட குடுக்க சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன்ம்மா. இது நிஷாக்கும் ஹாப்பியா இருக்கும்." அப்படின்னு சொன்னதும், அவ்வளோதான் அவங்களால சத்தியமா முடியல. உங்க கண்லேருந்து டியர்ஸ் வெளிய வருது. நீங்க ஷாக்டா பார்க்குறீங்க. அப்ப எல்லாருமே, "ஆமால்ல, இது எப்படி எங்களுக்கு தோணாம போச்சு? கரெக்ட் தான். ஜிம்மன் நீ சொல்றது கரெக்ட். வயன் நீ மேல வாம்மா. வந்து இந்த தாலிய ஜிம்மன் கிட்ட எடுத்து குடு." "ஐயோ ஆன்ட்டி, நான் எப்படி? அ ன் ன் நான் என்னோட வயசுல பெரியவங்க இருக்கும்போது, நான் குடுக்குறது சரியா வராது ஆன்ட்டி. நீங்க யாராச்சும் எடுத்து குடுங்க." அப்போ உங்களோட அக்கா, "வயன், அதான் உன் மாமாவே சொல்றார்ல, இங்க வாடி வந்து எடுத்து குடு. எனக்கும் இது தோணாம போச்சு. ஆனா கரெக்ட்டா உன் மாமா ஞாபகம் வச்சு சொல்றார்ல, வாடி அவர டிசப்பாயிண்ட் பண்ணாத." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க, "அக்கா, இல்லக்கா, அ நான் நான் எதுக்குக்கா? நான்லாம் வேண்டாம். அ அ ஆன்ட்டிய குடுக்க சொல்லு. இல்ல அ வேற வயசுல பெரியவங்க யாராச்சும் குடுக்க சொல்லுக்கா. நான் எப்படிக்கா? நான்லாம் குடுக்கல." அப்ப ஜிம்மன், "என்னாச்சு வயன்? இந்த தாலிய கூட எடுத்து குடுக்க மாட்டியா என்ன?" அப்படின்னதும், உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "இப்போ குடுக்க போறியா இல்லையா வயன்?" அப்படின்னு அவன் ஒரு ஸ்மிக்கோட சொல்றான். நீங்க, "ம். இதோ அ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மன் பக்கத்துல போறீங்க. அந்த தாலிய உங்க கையெல்லாம் அப்படி ஷேக் ஆகுது. நீங்க ஜிம்மன் கிட்ட குடுக்குறீங்க. ஜிம்மன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எழுந்து உங்களோட கழுத்துல தாலிய கட்டுறான். உங்களோட ஐஸ் வைட் ஆகுது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்டா பார்க்குறாங்க. நீங்க ஜிம்மன புஷ் பண்றீங்க. அவன அடிக்கிறீங்க. ஆனா ஜிம்மன் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க கழுத்துல 3 முடிச்சு அவனே போடுறான். உங்களால சத்தியமா இது ஏத்துக்கவே முடியல. டியரி ஐஸோட அவன போட்டு அப்படி அடிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் குங்குமம் எடுத்து உங்க நெத்தியில வச்சு விடுறான். "என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா? எதுக்கு இப்போ என் கழுத்துல தாலி கட்டுனீங்க? என்ன நெனச்சிட்ருக்கீங்க? அக்கா, அக்கா, நீ நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதக்கா. நீ நீ மனச விட்றாத. இது இது ஜஸ்ட் நார்மலா நடந்ததுன்னு. நான் இத கழட்டிர்றேன்க்கா." அப்படின்னு நீங்க கழட்ட போறீங்க. அப்போ ஜிம்மன், "வயன், இத நீ கழட்டன்னு வச்சுக்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் எத்தனையோ டைம் உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். நீ கேட்கல. அதனால எனக்கு இத தவிர வேற வழி தெரியல. அதனால தான் நான் இத இப்படி பண்ணேன். அக்கா, அக்கா, இவர் ஏதோ உளர்றாருக்கா. நீ நீ எதுவும் நெனச்சுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாலிய கழட்ட போறீங்க. இப்போ ஜிம்மன் உங்களோட கைய டைட்டா ஹோல்ட் பண்ணி, "இங்க பாருங்க. நான் பண்ணது எல்லாருமே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கோங்க. நானும் வயனும் 5 இயர்ஸா லவ் பண்ணிட்டுருக்கோம். 1 வருஷம், 2 வருஷம் இல்ல. 5 இயர்ஸா. சடனா இன்னொருத்திய காமிச்சு தாலி கட்ட சொன்னா, என்னால எப்படி முடியும்? நான் இவகிட்ட நெறைய டைம் சொல்லிட்டேன். உங்க வீட்ல பேசு பேசுன்னு. ஆனா இவ அவங்க ஃபேமிலிக்காக யோசிச்சாலே தவிர, எனக்காக யோசிக்கல. எங்களோட லவ்வுக்காக யோசிக்கல. அவங்க ஃபேமிலியோட ஹாப்பினஸ் மட்டும் தான் அவளுக்கு முக்கியமா தெரிஞ்சது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. அதனால தான் நான் லவ் பண்ண பொண்ண விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய மனசும் இல்ல. என் மனசு அது ஒத்துக்கவும் இல்ல. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, நீங்க இவகிட்டயே கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "அக்கா, அக்கா, இல்லக்கா, இவரு ஏதோ இவரு ஏதோ பொ பொய் பொய் சொல்றாருக்கா. நீ நம்பாத. இந்த இந்த தாலிய நான் கழட்டிர்றேன்க்கா. இல்ல, நீ நீ நம்பாதக்கா." அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட அக்கா, "வயன்,
அவரு சொல்றது உண்மையா? இல்லக்கா. அப்படிலாம் இல்ல. அவரு ஏதோ பொ பொ பொய் சொல்றாருக்கா. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு புரியலக்கா. நான் இல்லக்கா. இல்ல. இது நான் கழட்டிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கைய புஷ் பண்ணிட்டு அந்த தாலிய கழட்ட போறீங்க. அப்போ உங்களோட அக்கா உங்க கைய புடிச்சிட்டு, "என்ன பண்ற? என்ன பண்றன்னு தெரிஞ்சு தான் பண்றியா ஒயன்? அக்னி சாட்சியா வச்சு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. இத போய் கழட்டி போடுறேன்னு சொல்ற? தாலின்றது உனக்கு அவ்வளோ ஈஸியா போயிடுச்சா?" "அக்கா என்ன பேசுறக்கா? அவரு அவரு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கணும்." "இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு பதில் தான் வேணும். அவர் சொன்னது உண்மையா?" "அக்கா நான் சொல்றது கேளு. இது இது உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி. எனக்கு பதில் வேணும் ஒயன். அவர் சொல்றது உண்மையா?" அப்போ ஜிம்மன், "சொல்லு ஒயன். உன் அக்காக்காக எல்லாமே யோசிச்சல்ல. இப்போ உன் அக்காவே கேட்குறா. பதில் சொல்லு." "அக்கா, இல்ல. அவர் சொல்றது பொய்." "ஒயன், இதுக்கு மேல நீ விளையாடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரிடி. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீயும் நானும் லவ் பண்ணல. நான் சும்மா தான் சொல்றேன்." அப்படின்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுடி. நீங்க அப்படியே ஷாக்கோட நின்னுட்டுருக்கீங்க. சொல்லு. நம்ம தான் லவ் பண்ணலல்ல. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுடி. "அக்கா, ஆமா. நான் அவர லவ் பண்ணது உண்மதான்க்கா. ஆனா எப்போ உனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ, அப்பவே என் மனசுல இருந்து அவர தூக்கி போட்டுட்டேன். அத நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன்க்கா. என் மனசுல இப்போ அவர் மேல எந்த ஒரு லவ்வுமே இல்லக்கா. எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. நான் அவர உன்னோட ஹஸ்பண்டா தான்க்கா பார்க்குறேன். நான் சத்தியமா சொல்றேன்க்கா. என் மனசுல இருந்து நான் அவர என்னைக்கோ தூக்கி எறிஞ்சிட்டேன்க்கா. என் மனசுல அவரு இல்லக்கா. புரிஞ்சுக்கோ. வேண்டாங்க்கா. நீ நீ எந்த தப்பான முடிவும் எடுக்காதக்கா. இந்த கல்யாணத்த இதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லக்கா. விருப்பமே இல்லாத கல்யாணம். இத போய் கல்யாணம்னு சொல்லுவாங்களா? அக்கா, இந்த தாலிய நான் கழட்டிர்றேன்க்கா. ப்ளீஸ்க்கா அப்படின்னு நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட அம்மா என்ன பேசிட்டுருக்கீங்க ஆளாளுக்கு? ஆ? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அவரு என்னன்னா, என் 2வது பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரு. கட்டிட்டு உங்களோட 2வது பொண்ண தான் நான் லவ் பண்றேன். அவள லவ் பண்ணும்போது எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்குறாரு. இவ என்னன்னா, என் அக்காக்காக நான் எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டேன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இப்போ நான் என்ன பண்றது? என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஆல்ரெடி 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு. இப்போ இப்போ நிச்சயம்லாம் முடிஞ்சு, கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து, அவ கல்யாணம் நின்னுடுச்சுன்னு தெரிஞ்சா, அவள யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அப்படின்னு உங்க அம்மா அழுறாங்க. அப்ப நீங்க, "அம்மா, அம்மா நீ அழாதம்மா, நீ அழாத. நீ நீ நெனைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. நான் அக்கா கழுத்துல அவர தாலி கட்ட சொல்றேன்ம்மா. இந்த கல்யாணம்லாம் ஒரு கல்யாணமே இல்லம்மா. அம்மா ப்ளீஸ்மா நீ அழாதம்மா." நீங்க நீங்க உங்க அம்மாகிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்முனோட அம்மா, "சம்மந்தி, நீங்க தப்பா எடுத்துக்கலனா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" "என்ன கேட்க போறீங்க? ஆ? என்ன கேட்க போறீங்க?" "என் பொண்ணு வாழ்க்கை என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? அவள யாரு கல்யாணம் பண்ணிப்பா? நான் என் 2வது பையன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொன்னதும், ஷாக்டு எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக்டா பார்க்குறாங்க. என் எ என்ன சம்மந்தி சொல்றீங்க? உங்க 2வது பையனா? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? என் பொண்ண விட அவரு சின்னவரு. அவர எப்படி அவர எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன பேசுறீங்க? நீங்க என் பையன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு நெனைக்காதீங்க. நான் என்ன சொன்னாலும் என் பையன் தட்டாம கேட்பான். நான் என் 2 புள்ளையும் அப்படிதான் வளர்த்துருக்கேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நிஷாக்கும் என் பையன் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப எல்லாருமே வீட்ல தான் இருக்காங்க. எல்லார் ஃபேஸ்லயுமே ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும், அங்க ஏதோ ஒரு மூலையில ஒரு சேட்னஸும் இருக்கு.
இப்படியே எல்லாரும் சைலண்ட்டா இருந்தா என்ன அர்த்தம்? ம். எப்படியோ 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அத நெனச்சு சந்தோஷப்படாம, ஆளாளுக்கு டல்லா இருந்தா என்ன அர்த்தம்? அப்படின்னு ஜிமனோட அம்மா சொல்றாங்க. அப்ப எல்லாருமே, அதுவும் கரெக்ட் தான். ஆக வேண்டிய வேலைய பார்க்கலாம்ல, அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற மத்த வேலையெல்லாம் பார்க்க போயிட்டாங்க. இங்க உங்க சைடு வந்தா, நீங்க ஹால்ல இருக்க சோஃபால ரொம்ப டல்லா உட்காந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜிமன் உங்க பக்கத்துல வந்து உட்கார்றான். உங்களுக்கு அவன பார்த்ததும் அவ்ளோ கோவம், அவ்ளோ வெறுப்பு. நீங்க அங்கருந்து எழுந்து போலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்க கைய பிடிச்சு ஸ்டாப் பண்ணி உங்கள அந்த சோஃபாலயே உட்கார வைக்கிறான். நீங்க கைய டக்குன்னு எடுத்துட்டீங்க. "ஒயன் எதுக்கு இப்போ? எதுக்குடி இப்ப இவ்ளோ கோவம்? நீ நெனச்சத சாதிச்சுட்டல்ல? ம். எவ்ளோ சொன்னேன் உன்கிட்ட? உன்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. நீ நெனச்சத சாதிச்சுட்ட. இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஜிமன்? ம். ஏன்டா இவ்ளோ செல்ஃபிஷ்ஷா இருக்க? மத்தவங்கள பத்தி ஏன் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற? உன்னையா நான் லவ் பண்ணேன்னு நெனைக்கும்போது, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஜிமுனா. தயவு செய்து, தயவு செய்து என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத. என்னைக்குமே நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு குடுத்த ப்ராமிஸ நீ பிரேக் பண்ணிட்ட. வேண்டாம். என் முகத்திலே முழிக்காத. என் கூட நீ பேசாத ஜிமுனா. அப்படின்ட்டு நீங்க அங்கருந்து போறீங்க. இது எல்லாமே உங்க அக்கா பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி டல் ஆயிட்டான். அவன் கண்ல டியர்ஸ் தான் வருது. அது யாரும் பார்க்காத மாதிரி அவன் தொடச்சு விட்டுட்டு, அப்படியே சைலண்டா உட்காந்துட்டுருக்கான். உங்களோட அக்கா உங்கள தான் பார்க்க வராங்க. நீங்க விண்டோ கிட்ட நின்னு எதையோ யோசிச்சுட்டே நின்னுட்டுருக்கீங்க. உங்க கண்லலாம் டியர்ஸ். அப்போ உங்களோட அக்கா "ஒயன்" அப்படின்றாங்க. நீங்க உங்க டியர்ஸ்ல வைப் பண்ணிட்டு, "ஆ சொல்லுக்கா. அக்கா ஐம் ரியலி சாரி. அவரு இப்படி பண்ணுவாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலக்கா." "ஒயன் நடந்தது நடந்து போச்சுடி. இப்போ பழச பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவர் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு?" "அக்கா என்னக்கா பேசுற? உனக்கு நிச்சயம் பண்ணிட்டு என் கழுத்துல தாலி கட்டினாரே." "ஆமா, வேற என்ன பண்ண சொல்ற? உன்கிட்ட அவ்ளோ பேசியிருக்காரு. அட்லீஸ்ட் நானாச்சும் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர பேசவும் விடாம, நீயும் பேசாம ஒருத்தர ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கிறதுலாம் சாத்தியமா? சரி, அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சாலும், அவர என் கூட வாழ வைக்க முடியுமா ஒயன்? சொல்லு, வாழ வைக்க முடியுமா? ஒரு வேள கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அவர லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிய வந்திருந்தா, அப்ப நான் எவ்ளோ ஃபீல் பண்ணியிருப்பேன், எவ்ளோ உடைஞ்சு போயிருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா ஒயன் நீ? சொல்லு. கடைசி வரைக்கும் அவர் என்னை ஏத்துக்காமலே போயிருந்தா, என்னடி பண்ணியிருப்ப? சொல்லு. நான் சந்தோஷமா இல்லன்றத நெனச்சு நெனச்சு உன்னோட நிம்மதி போயிருக்கும். கரெக்ட்டு தானே? அக்கா! என்னக்கா பேசுற? இங்க எல்லாருமே புடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல. பிடிக்காம எத்தனையோ பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப சந்தோஷமா தானே இருக்காங்க. அந்த மாதிரி தான். இங்க பாரு வயன், நீ என்ன சொன்னாலும் அவர் செஞ்சது கரெக்ட்டு தான் நான் சொல்லுவேன். அவரோட லவ்ல அவர் கரெக்ட்டா தான் இருக்காரு. ஆனா நீ தான் உன் லவ்வ எனக்காக விட்டு குடுத்துட்டு, அவர் மேல இப்ப நீ கோவமா இருக்க. ஆக்சுவலி நீ கோவமா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சொல்லப்போனா அவரு தாண்டி உன் மேல கோவமா இருக்கணும். ஆனா நீ அவர உன் வார்த்தையாலயும், உன் செயலாலயும் அவர நீ மேலும் மேலும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அக்கா எ என்னக்கா பேசுற? நான் நான் நீ ஆசைப்பட்ட ஆமாடி. நான் ஆசைப்பட்டேன்னு நீ செஞ்சதான். நான் இல்லன்னு சொல்லல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜேகே என்ன லவ் பண்றாரு. என்ன? ஆமா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மீட் பண்ண வந்தாங்க. என்னக்கா சொல்ற? ஆமா. ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போலாம். ம். நிஷா மேம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பசங்க வராங்க. ஆ சொல்லுங்க. நான் டீச்சருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? மேம் நாங்க நீங்க ஒர்க் பண்ற அதே காலேஜ்ல தான் படிச்சோம். ஓ! ரியலி? ஓகே, ஓகே. சொல்லுங்க என்ன விஷயம்? இப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ம். நாங்க நல்லா இருக்கோம் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க அதே காலேஜ் தான் சொன்னீங்க. ஆனா நான் உங்கள யாரையுமே பார்த்ததே இல்லையே!
மேம் நாங்க வேற டிபார்ட்மெண்ட். ஓ! அதனால தான் உங்கள பார்க்க முடியல. சரி, சரி. ஆமா, நீங்க எப்படிங்க? நாங்க ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதும், நிஷா ஃபேஸ்ல இருக்க ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. ஓ! சரி, சரி. மேம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன விஷயம்? ஆக்சுவலி மேம், நாங்க இத எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன விஷயம்? ஏதாச்சு ஜாப்க்காக நான் யார்கிட்டயாவது பேசணுமா? மேம் அதெல்லாம் இல்ல மேம். அப்புறம் ஆக்சுவலி மேம், ஜேகே உங்கள ரொம்ப லவ் பண்றான். என்ன? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. மேம், ஜேகே உங்கள அவன் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா சொல்றீங்க? ஆமா மேம். ஃபர்ஸ்ட் இது க்ரஷ்ஷா தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. உங்கள பார்க்கணுன்றதுக்காகவே உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நெறைய டைம் வருவான். நெறைய டைம் உங்க கண்ணு முன்னாடி இந்த பக்கமும், அந்த பக்கமும் சுத்திக்கிட்டே இருப்பான். எனி டைம் உங்க பின்னாடியே தான் மேம் இருப்பான். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்ளோ ரசிப்பான். போக போக அவனோட செயல்ல நாங்க வித்தியாசத்த கண்டுபிடிச்சோம். நாங்க அவன்கிட்ட கேட்டதுக்கு, "நீ அவங்கள லவ் பண்றியாடான்னு?" கேட்டோம். அதுக்கு அவன், "லவ்வெல்லாம் இல்லடா, ஜஸ்ட் க்ரஷ் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா, நாங்க காலேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எங்ககிட்ட சொன்னான். "நான் உங்கள லவ் பண்றேன்டா. அவங்க கூட இருக்கும்போது எனக்கு தெரியல நான் அவங்கள லவ் பண்றேன்னு. இட்ஸ் ஜஸ்ட் க்ரஷ், அட்ராக்ஷன்னு நெனச்சேன். பட் அவங்கள இனிமே பார்க்க முடியாதுன்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் அவங்கள உண்மையா தான் லவ் பண்றேன் போல" அப்படின்னு சொன்னான். அப்போ நாங்க அவன்கிட்ட சொன்னோம், "அப்ப நீ போய் உன்னோட லவ்வ அவங்க கிட்ட சொல்லலாம்லன்னு." ஆனா அவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். ஏன்னு கேட்டதுக்கு, "என்னால எப்படிடா சொல்ல முடியும்? அவங்க என்னை விட வயசுல பெரியவங்க. நான் போய் லவ் பண்றேன்னு சொன்னா, அவங்க என்னை பத்தி என்ன நெனைப்பாங்க? ம். வயசுல சின்ன பையன்னு சொல்லி என்ன ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டா, அது என்னால ஏத்துக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டான். அவன் உங்கள ரொம்ப லவ் பண்றான். இன்னைக்கு கூட நீங்க இன்னொருத்தருக்கு ஒய்ஃப் ஆக போறீங்கன்றத அவனால பார்க்க முடியாம, இந்த மண்டபத்த விட்டே அவன் வெளிய போயிட்டான். என்னதான் அது கூட பொறந்த அண்ணாவாவே இருந்தாலும், அவனால அத பார்க்க முடியல. அவன் இங்கிருந்து போயிட்டான். மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான், அவன் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தான். அங்க என்ன நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரே ரீசனுக்காக அவங்க கழுத்துல தாலி கட்டினான். அவன் உங்கள லவ் பண்ணாம இருந்திருந்தா, கண்டிப்பா அவன் இந்த தாலிய கட்டியிருக்க மாட்டான். அவன் உங்கள அவ்ளோ லவ் பண்றான். அதனால மட்டும் தான் அவன் லவ் பண்ண பொண்ணு அவனுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும், அவனுக்கு அவ்ளோ ஹாப்பினஸ். உங்க கழுத்துல தாலி கட்டினான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அத பத்தி அவன் எதுவுமே யோசிக்கல. அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டான். ஆனா இப்போ அவன் நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு நின்னுட்டுருக்கான். நீங்க போயிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? சரி, நான் பேசுறேன். நீங்க இந்த உண்மைய சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருந்தது. வயசுல சின்ன பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே! பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்வாங்க? அவருக்கு தானே கஷ்டம் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். மேம், இட்ஸ் ஓகே மேம். நீங்க அவன புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகே, நான் அவன்கிட்ட பேசுறேன். நீங்க இங்கேருந்து போங்க. ஓகே மேம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிருப்பாங்க. இது எல்லாமே உங்க அக்கா உங்ககிட்ட சொல்றாங்க. "அக்கா, அப்போ அப்போ அவரு அவரு உங்கள லவ் பண்ணாரா?" "ஆமா வயன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. நான் அவர கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன் வயன். நம்ப லவ் பண்ண பசங்கள விட, நம்பள லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் அதுல சந்தோஷமே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில பார்த்தா, என்னோடது லவ் மேரேஜ் தான் வயன். என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ண ஒருத்தன் இருந்திருக்கான். பாரு, அது எனக்கே தெரியாம இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது டெஸ்டினியா இருக்கும்னு தோணுதுடி. இல்லன்னா பாரேன், எப்படி நம்ப 2 பேரும் ஒரே ஃபேமிலில கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவோம். இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. எத்தனையோ பசங்க இருக்காங்க. நீ ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர லவ் பண்ணணும்? அவரு ஏன் அவரோட அண்ணா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண லவ் பண்ணணும்? இதிலிருந்து தெரியலையா ஒயன்? டெஸ்டினி இப்படிதான் இருந்திருக்கு. இத யாராலயுமே மாத்த முடியாது. மாத்தணும்னு நீ நெனச்ச,
ஆனால் கடைசியில் டெஸ்டினி என்னவோ அது அப்படி தான் நடந்திருக்கு. இங்கே பாரு வயன், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி மட்டும் யோசிக்கிறல்ல. எனக்காக நீ விட்டு கொடுக்குற சரி. அவர் யாருக்காக நீ விட்டு கொடுக்கணும்? ம் சொல்லு. அவருக்கு என்ன தலையெழுத்தா லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு? எனக்கு தெரிஞ்சு ஜிமன் மாதிரி ஒரு பையன் யாருக்கும் கிடைக்க மாட்டான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த காலத்தில் லவ் பண்ண பொண்ணையை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறான். ஏன் லவ் பண்ண பொண்ணு முன்னாடியே இன்னொருத்தையோட சுற்றுறான். ஆனால் ஜிமன் அப்படி இல்லை. லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரையாடி நீ செல்ஃபிஷ்னு சொல்கிற? சொல்லு. அக்கா, நான் வேறு என்னக்கா பண்ண முடியும்? எங்க பாரு, நீ எங்கே நான் ஹர்ட் ஆகுவேணும்னு நீ அவரை தள்ளி வச்சுனா இப்போ சொல்கிறேன் கேளு. நான் கண்டிப்பாக ஜேகேவோட லைஃப் லாங் ஹாப்பியாக வாழ போகிறேன். அதை நீ பார்க்க தான் போகிற. ஸோ உன் மனசில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஜிமன்கிட்ட போய் பேசிட்டு, அவர் பாவம் நீ ஹர்ட் பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ உடஞ்சி போய் அழுதாரு தெரியுமா? பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சுடி. போய் பேசுடி. சரிக்கா, நான் நான் போய் பேசுகிறேன். ஐம் சாரிக்கா. ஏய், அதுதான் விடுன்னு சொல்லிட்டல. இப்போ நீங்கள் இருந்து போ, அவர்கிட்ட போய் பேசு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஹாலில் பார்க்குறீங்க, ஜிம்மன் இல்லை. எல்லா பிளேஸ்லையும் தேடுறீங்க, எங்கேயுமே ஜிம்மன் இல்லை. எங்கே போனா இவன்? கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டானா? ஜிம்மன் எங்கே போனேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக உங்கள் ரூமுக்கு வரீங்க. ஜிம்மன் அங்கே தான் இருக்கான். நீங்கள் ஜிம்மனை பார்த்ததும் ஸ்பீடாக ஓடி போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவன் கண்ணில் இருந்த டியர்ஸ் அப்படியே ரோல் ஆகி உங்கள் கையில் விழுது. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஜிம்மன் ஜிம்மன் அலறியா? ஜிம்மன் எதுக்கு இப்போ அலற? என்னாச்சுன்னு அலற ஜிம்மனா? ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது தான். ஐம் ரியலி சாரி ஜிம்மனா. ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத ஜிம்மனா. நீ அழுறத என்னால் பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் ஜிம்மனா, அழாத ஜிம்மனா அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மன், ஏன்டி என்னை இவ்வளோ வெறுக்கிற? நான் அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டேன் சொல்லு. உன்னை லவ் பண்ணிவிட்டு எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒயன். அதனால தாண்டி உன் கழுத்தில் தாலி கட்டினேன். அதுக்காக என்ன செல்ஃபிஷ்னு சொல்கிறியே? ஆமாம், நான் செல்ஃபிஷ் தான். உன் விஷயத்தில் நான் செல்ஃபிஷ் தான் ஒயன். ஆனால் என்னை வெறுக்காத ஒயன், என்னை வெறுத்து ஒதுக்காத ஒயன். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் அப்படின்னு அலறான். உங்களால் ஜிம்மன் ஐம் சாரி. நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜிம்மனா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் தப்பு. உன் மேலே எந்த தப்புமே இல்லை ஜிம்மனா. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ உன்னோட லவ்வில் கரெக்டாக தான் இருக்கேன். நான் தான் என்னோட லவ்வை விட்டு கொடுத்துட்டு இப்போ உன்னையை ஹர்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன். ஐம் சாரி. நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஜிம்மனா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் ரியலி சாரிடா. ஐம் ரியலி சாரி. வயன், இனி என்ன ஆனாலும் நீ என்னை விட்டு போகிற அப்படின்னு மட்டும் சொல்லாதடி. என்னால் அது ஏற்றுக்கவே முடியாது வயன். ஐம் சாரி. இனிமே நான் ஒரு நாள் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஐம் சாரி ஜிம்மனா அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மன், எனக்கு உன்னோட சாரிலாம் வேண்டாம் வயன். அப்புறம் என்ன வேணும்? எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ நேரம் நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி கேட்டதும் நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிற? கொடு, அப்போ தான் நான் சமாதானம் ஆகுவேன். இல்லைனா நான் இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பேன். சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. இங்கே நிஷா சைடு வந்தா நிஷா ஜேகே கிட்ட சொல்கிறான். அப்போ ஜேகே, இல்லை அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல. ஐம் சாரி, உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா. ஜேகே, ஐ லவ் யூ. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. உங்கள்கிட்ட கேட்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் நீங்கள் என்னை லவ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் போயிடுச்சு. இப்படி ஒருத்தன் என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி என்னால் லவ் பண்ணாமல் இருக்க முடியும்? நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் நினைக்குங்க. ஆனால் என்னையே ஒருத்தன் உலகமாக நினச்சிருக்கும் போது நான் என்னை விட்டுட்டு போனவங்களுக்காக யோசித்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல? சொல்லுங்க. நிஷா, என்ன சொல்கிறீங்க? இங்கே உண்மையாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் என்ன பண்ணா நீங்கள் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு ஏற்றுப்பீங்க? அப்போ உண்மையாகவே நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ம். ரியலி? ம். இங்கே ஜேகேவும் நிஷாவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். கடைசியாக அவன் ஆசைப்பட்ட லைஃப் அவனுக்கு கிடச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நிஷாவும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஜேகேக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவன் அவ்வளோ ஹாப்பி, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இங்கே உங்கள் சைடு வந்தா, ஜமுனா என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆ இது யாருக்காவது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? ஐயோ கடவுளே! என்னடி நினைப்பாங்க? இப்போ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. ஆ என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும், இதுக்கெல்லாம் நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல. அதுவும் நைட்டில் தான் எல்லாமே நடக்கும். நீ என்னடான்னா டெய்லியே பண்ணி வச்சிருக்க. அதுவும் நான் சவுண்டு போடக்கூடாதுன்னு என் வாய வேற க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். யாருக்காவது கேட்டிருந்தா என்னடா ஆயிருக்கும்? உன் மானம் மட்டும் போனது இல்லாமல் என் மானமும் சேர்ந்து போயிருக்கும். ஏய்! இப்போ என்ன நடந்துச்சு? எந்த டைமில் சேர்ந்தா என்ன இருக்கு? ம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம 2 பேருக்குள்ள இது நடக்க வேண்டியது தானடி. அது கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு. இப்போ என்ன? "ஜமுனா நீ சரியான பொறுக்கிடா" அப்படின்ட்டு நீங்க அங்கேருந்து எழுந்துக்கிறீங்க. ஆமாடி பொறுக்கி தான். இப்போ என்ன பண்ணணுன்ற? ஆ நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல சார். உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சைலண்ட்டா படுங்க. நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கோன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் நீ தயவு செஞ்சு வெளியே வராத. இதை பற்றி யார்கிட்டயும் பேசவும் கூடாது. புரிஞ்சுதா? ஆ இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமாடி. போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக வெளியே ஓடி வந்துட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. இங்கே ஜிம்முன்னு ஹாப்பியாக இருக்கா. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். பாய்.